வன்முறையால் பாதிக்கப்பட்ட மணிப்பூருக்கு 2 ஆண்டுகளுக்கு பின் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கு பல்வேறு நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். மணிப்பூர் மாநிலத்தை அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான பகுதியாக பார்க்க விரும்புவதாகவும் அவர் கூறினார். வடகிழக்கு மாநிலமான மிசோரமில் 8070 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட முதல் ரயில் பாதையை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். பைரபி சாய்ரங் இடையிலான ரயில் பாதையை திறந்து வைத்து பேசிய பிரதமர், இந்திய ரயில் வரைபடத்தில் மிசோரமும் இடம்பெறும் என்றும் இதன் மூலம் மக்களின் வாழ்வில் பெரும் மாற்றம் ஏற்படும் என்றும் குறிப்பிட்டார். Many companies that manufacture scooters and cars. மிசோரம் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி மணிப்பூருக்கு சென்றார். அங்கு 2023ஆம் ஆண்டு இனக்குழுக்களிடையே பயங்கர வன்முறை வெடித்த நிலையில் 2 ஆண்டுகளுக்கு பின் அம்மாநிலத்திற்கு பிரதமர் மோடி சென்றார். அங்குள்ள சுரசன்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 7300 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியதுடன் 1200 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட திட்டங்களை தொடக்கி வைத்தார். விழாவில் பேசிய அவர், மணிப்பூர் மக்களுக்கு மத்திய அரசும் தாமும் உறுதுணையாக இருப்பதாக உறுதியளித்தார். கிளர்ச்சியில் ஈடுபடும் அனைத்து குழுக்களும் அமைதி பாதைக்கு திரும்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்ட பிரதமர், 2 குழுக்களுக்கிடையே சமரசம் செய்து வைப்பதற்கான மத்திய அரசின் முயற்சி தொடரும் என்றார். பின்னர் வன்முறையால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் வசிக்கும் மக்களை பிரதமர் மோடி சந்தித்தார். அப்போது தாங்கள் சந்தித்த சிரமங்களை அவர்கள் வேதனையுடன் பகிர்ந்தனர். இந்த சந்திப்பின் போது சிலர் பிரதமர் மோடிக்கு பரிசுகளையும் வழங்கினர். பின்னர் இம்பாலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர், மணிப்பூரில் அமைதியையும் வளர்ச்சியையும் நிலைநாட்டுவதே மத்திய அரசின் நோக்கம் என்றார். பிரதமர் நரேந்திர மோடியின் மணிப்பூர் பயணம் ஒரு நாடகம் என்றும் காயப்பட்ட மக்களுக்கு ஒரு பெரிய அவமானம் என்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடுமையாக விமர்சித்துள்ளார். 864 நாட்களாக நடக்கும் வன்முறையில் 300க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துள்ளனர் என்றும் அப்போதெல்லாம் பிரதமர் வரவில்லை என்றும் கார்கே கூறியுள்ளார். மணிப்பூரின் இரட்டை என்ஜின் அரசு மக்களைத்தான் அழித்துள்ளது என குறிப்பிட்டுள்ள கார்கே, பிரதமரின் ராஜதர்மம் எங்கே என்று கேள்வி எழுப்பியுள்ளார்.